ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனஸ் டிசைன். இன்னைக்கு கூட நம்ம இந்த சாரியோட ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வீடியோ வந்து செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக் வந்து செப்பரேட்டாக வீடியோ இருக்குது அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து செப்பரேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். சாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆன்டிக் கோல்ட் கலர் அண்ட் வந்து பார்டர் வந்து டார்க் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னோடய சிஸ்டரோட வெட்டிங் ப்ளவுஸ் தான். இது ஸ்டிச் பண்ணதுக்கு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரேம்லேயுமே ஃபுல் பாடி ஃபுல்லாக ஒர்க் வர மாதிரி நெக் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். போட் நெக் அண்ட் அது கீழே பார்த்திங்கன்னா டியர் ட்ராப் ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து பேட்ச் ஒர்க் வர மாதிரி. தென் பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஃப்ளோரல் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து ஹேங்கிங்ஸ் வீடியோ தான் ஸ்டிச் பண்ணுறது. நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்பீட் பண்ணி தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லுமே கிறிஸ்டலில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். கிறிஸ்டலில் பண்ணும்போது இன்னுமே ப்ளவுஸ் வந்து நல்லா ரிச் லுக்காக கிராண்டாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக ஹேங்கிங் பீட்ஸ் போடுறத விட நம்ம கிறிஸ்டல் யூஸ் பண்ணால் நல்லா ஷைனிங்னஸும் இருக்கும், ப்ளவுஸும் நல்லா கிராண்டாகவும் இருக்கும், நல்லா ஷைனிங்காக. ஸோ 2 லேயரில் வந்து நம்ம ஹேங்கிங் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு லேயர், அதாவது ஸ்லீவுக்கு கீழே ஹேண்டில் வந்து டச் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஃபேப்ரிக்லேயே, இந்த லேயர் தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது வந்து ஃபேப்ரிக்கில், நெக்ஸ்ட்டு இருக்க லேயர் பார்த்திங்கன்னா ஹேண்டில் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுத்து டபுள் லேயரில் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். அதுக்கு கீழேயுமே நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து எம்டியாக ஸ்பேஸ் தெரியாது. ஏன் வந்து 2 லேயராக பண்ணுறேன்னா ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ 2 லேயராக பண்ணும்போது இன்னும் கிராண்டாக நல்லாயிருக்கும் பார்க்க, ஹெவியாக. ஸோ நார்மலாக வந்து நம்ம ஒரு 4 to 5 பீட்ஸ் போடுவோம் கீழே ஸ்லீவ்க்கு. பட் மேலே வந்து நம்ம லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண முடியும். பிகாஸ் ஒரு இடத்துல எக்ஸஸாக வரும், ஒரு இடத்துல கொஞ்சம் கம்மியாக வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு வித்தில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு பார்டர் மாதிரி. ஸோ இந்த டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்காக தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். 2 லேயரில் 3 லேயர் வர மாதிரி நம்ம ஹேங்கிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கலாம். எல்லாமே பேஸ் சக்கரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக ஃப்ளவர் சக்கரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பேஸ் சக்கரி வந்து ஸ்மால் சைஸ் எடுத்தால் தான் கரெக்டாக ஸ்டோன் மட்டும் வெளியே தெரியும். நம்ம இதை விட பெரிய சைஸ் எடுத்தோம்னா சக்கரி பெருசாக இருக்கும், ஸ்டோன் சின்னதாக தெரியும். பட் இது வெறும் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்க ஸ்டோன் தான் தெரியும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜர்கான் ஸ்டோன்லேயும் நீங்கள் வந்து வெறும் ஜர்கான் ஸ்டோனில் பேக் சைடில் வந்து கோல்ட் கலர் இருக்கிறது வாங்கினீங்கன்னா ஷைனிங்னஸ் கம்மியாக இருக்கும். பட் இதே வந்து சில்வர் கலரில் இருந்துச்சுன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஃபுல் பேக் நெக்கோட ஃபுல் வியூ பாருங்கள். ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பேக் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து செப்ரேட்டாக பேக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் பண்ணும்போதும் ஒரு ஸ்லீவ் தனியாக கட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்லீவும் தனியாக கட் பண்ணி தான் பண்ணேன். பிகாஸ் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ நம்மளால் அந்த ஸ்டிச் பண்ணும்போது அது ஃப்ரேம்லேயே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் செப்ரேட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப கசங்காமல் நீட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த லுக் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக நான் செப்ரேட்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அதுவுமே செப்ரேட்டாக கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து எக்ஸாக்டாக டெய்லர் கட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் சும்மா ரேண்டமாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் நெக்குமே பேக்கில் என்ன ஒர்க் பண்ணமோ அதே தான் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணுறது ஸ்லீவ் செப்ரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம், பேக் நெக்கும். உங்களில் யாருக்காச்சும் ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து செப்ரேட்டாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் ஸ்டூடெண்ட் ஒர்க்குமே போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதுலேயும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறம் இருக்க லுக் தான். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு, நல்லா நீட்டாக வந்து பண்ணிட்டோம். அண்ட் வந்து பேக்குமே நல்லா ஃபினிஷிங்கோடய டெய்லர் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் இதோட ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.